இதில் வந்து மகேஷ் வந்துட்டு அஞ்சலியை எக்ஸாம் எழுதுறதுக்காக அஞ்சலியோட காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து அஞ்சலியை பார்த்துட்டு எல்லா ஃப்ரெண்டும் வந்து கை கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மகேஷ்க்கு ரொம்பவே கோபம் வருது. என்னோட அஞ்சலியை யாருமே தொடக்கூடாதுன்ட்டு கோவப்பட்டுட்ருக்காங்க. மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சைக்கோத்தனமாக இருக்காங்க. அஞ்சலியோட கை கொடுத்த அந்த பையனை பார்த்து, நீ ஏன் அஞ்சலி மேலேயே கையை வைக்கிறியா, உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று அந்த மகேஷ் அந்த அஞ்சலிக்கு கை கொடுத்த பையன் மேலே பூந்தொட்டியை தள்ளி விட்டு மயக்கம் அடைய செஞ்சிடுறாங்க மகேஷ். அதை பார்த்துட்டு காலேஜில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்து அந்த பையனை தூக்குறாங்க. அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, நீங்களாம் எக்ஸாம் எழுத போங்க, நான் வண்டி வச்சுருக்கேன், நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துளசியோட ஆஃபீஸில் அந்த மேனேஜர் வந்து துளசிகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. இதை துளசி கண்டிக்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் இதெல்லாம் போக போக பழகிக்கும், சம்பளம் உனக்கு பத்தலை, அடுத்த மாதத்துலேருந்து 50,000 இன்னும் 50,000 சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி மேனேஜர் துளசிகிட்ட தப்பாக நடந்துக்க துளசி வந்து மேனேஜரை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு போயிட்டு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறா துளசியோட மகன் இருந்துட்டு வெற்றிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா வீட்டில் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வெற்றி இருந்துக்கிட்டு என்னவா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த மேனேஜர் ஆஃபீஸில் தான் ஏதாச்சும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெற்றி. வெவ்வேறு காரணத்துக்காக கடும் கோபத்தில் இருக்காங்க வெற்றியும் மகேஷும். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.